பிரேஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே மனசில் ஒரு விஷயம் இருக்கும். எப்படி சொல்ல, நம்ம செய்கிற விஷயம் வாய்க்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சமைச்சிட்டு இருந்தாலும் சரி, நம்ம என்ன யோசிப்போம், இந்த வேலையை செய்ய போகிறேன், இது நல்ல ஒரு பிளஸ்டாக இருக்கணும், நல்ல எப்படி சொல்ல ஒரு செழிப்பாக இருக்கணும், அப்படி எல்லாருக்குமே மனசில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணி ஓடுற இடத்துல இருக்கிற மரம் எப்படி செழிப்பாக இருக்கும், அதோட இலைகள் எப்படி பசுமையாக இருக்கும். இது தண்ணி இல்லாத இடத்துல இருக்க மரத்தோட இலைகள் பாருங்கள், ரொம்ப காஞ்சி போயும், அதோட எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும், வாடி இருக்கும். அப்போது நம்ம நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்ட மரமாக இருக்க நேரம் நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த கனிகளை கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அந்தந்த டைமில் கரெக்டாக வரும். இதுக்கு முந்தின வசனத்தை நம்ம பார்க்க நேரம் என்னென்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு இருக்கும். அப்போது யார் செய்வது வாக்கியம்? தேவனுடைய வேதத்தை இரவும் பகலும் நம்ம தியானமாக இருக்க நேரம் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். பைபிளில் எப்பவுமே நிறைய ஃபார்முலா மாதிரி தான். நம்ம இதை செஞ்சால் இது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோன்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்யணும் தேவனுக்காக, நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்காக. நீங்கள் இரவும் பகலும் தியானம் இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கையிட்டு சேர எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதே மாதிரி அந்த நீரோட பக்கத்தில் இருக்க மரத்து எப்படி இருக்கும், அதுக்கு எப்போவுமே தண்ணீர் கிடைக்கும், அது வாடவே செய்யாது. அதே மாதிரி அதுக்கு எப்போவுமே நல்ல நல்ல கனிகளை தர மரமாக இருக்கும். அதோட அர்த்தம் எப்படி? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க நேரம் அதை நம்ம தியானிக்கும் போது நமக்கு அது நமக்கு தேவையோ அந்த வார்த்தை நமக்கு கூட பேசும். எப்படி பேசும்? இப்போ நம்ம ரொம்ப ஒரு ஆபத்தில் இருக்கோம், ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கோம், இதில் தப்பிக்கவே முடியாதுன்னு நம்ம நினைப்போம். நம்ம டெய்லியுமே வேதத்தை தியானிச்சுட்டு வர நேரம் வார்த்தை நம்ம கூட பேசும். நம்ம தேவன் பேசுகிற தேவனாக இருக்கார். ஸோ அந்த வார்த்தை எப்படி பேசும்? ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த வசனம் நம்ம மனசுக்குள்ளே பேசும். அப்போ ஓகே, ஏசப்பா சொல்லியிருக்காருல்ல, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. நம்ம உடனே அந்த நேரத்தில் தேவன் நோக்கி கூப்பிட நேரம் உண்மையாகவே அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகிறத நம்ம பார்ப்போம் நம்மளை விட்டு. அதனால தான் நம்ம வேதத்தை தியானமாக இருக்க நேரம் அவரோட வசனங்களை நம்ம கற்று நம்ம மனசில் பதிக்க நேரம் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள்லாம் வாய்க்கும். நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை கையிலோ கஷ்டங்களோ எது வந்தாலும் வேத வசனம் உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரும். இந்த உலகத்தில் நமக்கு யாருமே ஆறுதல் தரவே முடியாது. நம்ம கணவரோ மனைவியோ அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ யார் தர முடியாத ஆறுதலை நிறைய விஷயங்கள் நம்ம யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணவே முடியாது. ஆனால் எல்லா ஆறுதலும் எல்லா செழிப்பும் தேவன் தருவார் நமக்கு. ஏன்னா நம்மளை உண்டாக்கின தேவன் ஒரு எப்படி இந்த உலகத்தையே படைச்சவர். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்போது நீங்கள் இன்னிலேருந்து வேத வசனத்தை ஒழுங்காக தியானித்தும் தேவன்கிட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன கஷ்டம் தான் அவர்கிட்ட முறையிட்டுட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அந்தந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய கனிகளை கரெக்டாக தருவீங்க. உங்கள் வாழ்க்கையும் செழிப்பாக மாறும். ஆமீன்.